இக்கிகை. இக்கிகைங்கிற புக்கை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லிவ் இன் த மொமெண்ட். லைஃப்ல இன்னைக்கு இந்த செகண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மொமெண்ட்டை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. பாஸ்ட்ல இப்படி நடந்துருச்சே, ஃபியூச்சர்ல இப்படி நடக்குமா அப்படிங்கிற பயத்தை விட இப்போ கரண்ட் மொமெண்ட்ல உங்களால எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து பழகுங்க. ஸ்டே ஆக்டிவ் அண்ட் டோன்ட் ரெக்ரெட். எப்பயுமே சுறுசுறுப்பா சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா இருந்து பழகுங்க. ஏன்டா என் லைஃப் இப்படி இருக்கு, எது தொட்டாலும் கஷ்டமாவே இருக்கு, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கறத யோசிக்காம கொடுத்ததை வச்சு சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்க பழகுங்க. ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டு அந்த விஷயத்த வேண்டாம்னு முடிவு செய்யுங்க. லாஸ்ட் பாயிண்ட், இக்கிகை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. காலையில எந்திரிச்சொன்னையுமே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அதோட பர்பஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த விஷயத்த ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த 10 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸையும் நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப் உங்க சக்சஸாவும் இருக்கும். உங்களுடைய growth ரேட் ரொம்ப பெருசாவும் இருக்கும். நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன கோல் உங்களுக்கு இருக்குதோ அதை சீக்கிரமாவே நீங்க அடைஞ்சிடுவீங்க. முடிஞ்சா இக்கிகை புக்கை வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நார்மலாவே பிளிப்கார்ட், அமேசான், ஏன் நியர்பை ஷாப்ல கூட இப்ப இக்கிகை புக் கிடைக்குது. ட்ரை பண்ணி ஒரு தடவை படிச்சு பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போட்டுடுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.